ஐஸ்வர்யாவுக்கு வளகாப்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லி வீட்டுல உள்ள எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. உடனே மகா நம்ம அக்கா ஐஸ்வர்யா கர்ப்பமா இல்லன்ற விஷயத்த வீட்டுல உள்ள எல்லார்கிட்டயும் உடனே சொல்லணும், இல்லன்னா பின்னாடி பெரிய பிரச்சனை வரது மட்டும் இல்லாம இந்த ஐஸ்வர்யாவால நம்ம அம்மாவும் அப்பாவும் ரொம்பவே அசிங்கப்பட வேண்டியதா போயிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இங்க பாட்டி ராஜலட்சுமி சித்ராதேவின் எல்லாருமே ஐஸ்வர்யாவோட வளகாப்புக்கு தேவையான டிரெஸ்ஸஸ் நகைகள்னு எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க. அந்த சமயம் மகா எல்லாரும் வீட்டுல ஒன்னா இருக்கீங்க, இந்த சமயம் நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த பத்தி பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. மகா இப்படி சொன்னதை கேட்ட ஐஸ்வர்யா இந்த மகா கண்டிப்பா நான் கர்ப்பம் இல்லைன்ற விஷயத்த வீட்டுல உள்ள எல்லார்கிட்டயுமே சொல்ல போறா. இந்த மகா எல்லார்கிட்டையும் உண்மையை சொல்றதுக்கு முன்னாடி இந்த மகாவை தடுத்தே ஆகணுமே அப்படின்னு நினைச்ச ஐஸ்வர்யா உடனே ஏய் மகா நில்லு வா, நம்ம உனக்கு தேவையான டிரெஸ்ஸஸ் எல்லாம் எடுக்கலாம், உனக்கு தேவையான அழகான சாரீஸ் எல்லாம் நான் உனக்கு செலக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி மகா சொல்ல வந்ததை டைவர்ட் பண்ணி மகாவை அந்த சைடு கூப்பிட்டு போயிடுறாங்க. அப்புறம் மகா ஐஸ்வர்யா கிட்ட ஏன்கா நீ இப்படி செஞ்சிட்டு இருக்க, உன்னை பத்தின உண்மையை வீட்டுல உள்ள எல்லார்கிட்டையும் இப்ப சொல்றதுதான் சரியான சமயம், இங்க உனக்கான வளகாப்புக்கு உண்டான எல்லா ஏற்பாடையும் செய்யறாங்க, அது மட்டும் இல்லாம வளகாப்ப ரொம்ப கிராண்டா வச்சு பெரிய பெரிய ஆளுங்களெல்லாம் அதுக்கு கூப்பிடுறாங்க. கர்ப்பமாவே இல்லாத உனக்கு எதுக்கு இவ்வளவு ஆடம்பரமான வளகாப்பு, வளகாப்புக்கு அப்புறம் நீ கர்ப்பமாவே இல்லன்ற விஷயம் நம்ம சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சா கண்டிப்பா உன் மூஞ்சிலேயே காரி துப்புவாங்க, அவ்வளவு பிரச்சனை எதுக்குக்கா உனக்கு தேவை, பேசாம உண்மையை இந்த வீட்டுல உள்ள எல்லாரும் முன்னாடியும் சொல்லிடலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. உடனே ஐஸ்வர்யா சிரிச்சுக்கிட்டே எனக்கு இந்த வளகாப்பு கண்டிப்பா கிராண்டா நடக்கணும், அப்பதான் இந்த வீட்டுல உள்ள ஆடம்பரமான நகை எல்லாம் எனக்கு தருவாங்க, எப்படியும் வளகாப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் அம்மா வீட்டுக்கு போயிருவேன், அம்மா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா கொஞ்சம் பிரச்சனையால எனக்கு கர்ப்பம் கலந்துருச்சு அப்படின்னு சொல்லி நான் ஆரம்பிச்சு வச்ச நாடகத்தை நானே முடிச்சிருவேன், இப்ப மட்டும் வீட்டுல போய் எல்லாரும் முன்னாடி இந்த உண்மையை சொன்னா கண்டிப்பா நம்ம அம்மாவையும் அப்பாவையும் கூப்பிட்டு ரொம்பவே இந்த குடும்பத்துல உள்ளவங்க அசிங்கப்படுத்திடுவாங்க, அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஏதாவதுன்னா உன்னால தாங்கிக்கவே முடியாதுல மகா, அதனால உண்மையை இப்பதைக்கு நீ சொல்ல வேண்டாம் அப்படின்னு எமோஷனலா பேசி நடிக்கிற மாதிரி மகாவை ஏமாத்துறாங்க ஐஸ்வர்யா. உடனே மகா நான் எவ்வளவு சொன்னாலும் நீ கேட்கவே மாட்டிக்கிறக்கா, நீ என்னவோ பண்ணு, ஆனா என்னைக்கு உன்னை பத்தின உண்மை இந்த வீட்டுல உள்ள எல்லாருக்கும் தெரியுதோ அன்னைக்கு கண்டிப்பா இந்த வீட்டை விட்டே உன்னை அடிச்சு வெளியில துரத்திடுவாங்க, உன்னால என் வாழ்க்கையும் நடுத்தருக்கு வந்துருமோன்னு தான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்க இருந்து கிளம்பி போறாங்க மகா. உடனே ஐஸ்வர்யா கொஞ்சம் எமோஷனலா பேசினா இந்த மகா நல்லாவே ஏமாந்துடுறா, சரியான எமோஷனல் ஃபூல் இவ அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு